வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 36 தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலிமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 5 விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. நீங்களும் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய உங்கள் சேனல் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலை நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 போன வருஷம் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்னு புதுசாக கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட பேர் வெறும் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 15 செகண்டுக்கு ஒரு போர்ட்ரேட் வீடியோவை நம்ம ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அப்படின்னா 60 செகண்டுக்கு போர்ட்ரேட் வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ போர்ட்ரேட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சு ஒரு மொபைல் எப்படி வச்சு எடுக்கிற வீடியோஸ் தான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வந்துட்டு எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் பொசிஷனில் வச்சு எடுக்கிற வீடியோஸை ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வெர்டிக்கல் எடுக்கணும், இல்லை ஸ்கொயர் பொசிஷனில் வந்துட்டு எடுக்கும். அதாவது அந்த ரெசல்யூஷன் வந்துட்டு ஸ்கொயரில் இருக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு வெர்டிக்கல் பொசிஷனில் எடுக்கிறது தான் வந்துட்டு நல்லது. அப்போ தான் நிறையா டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளால் காமிக்க முடியும் அந்த வீடியோவில். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ நான் சொன்ன அந்த 5 அட்வான்டேஜஸில் அட்வான்டேஜ் நம்பர் 1 ஈஸி ரீச். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துட்டு நமக்கு வியூஸ் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க, புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை காட்டிலும் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு பிச்சுக்கிட்டு வியூஸ் போகும். இதை நீங்களே வந்துட்டு கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் ஷார்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை விட ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நிறையா வியூஸை வந்து ஷார்ட் வீடியோஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போவே ஷார்ட் வீடியோஸை வந்துட்டு அதிகமாக உங்கள் சேனல் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, பணமும் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலிமா கிடைக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன வருஷம் 2021 ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 110 வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட $100 மில்லியன் பணத்தை ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற கிரியேட்டர்ஸ்க்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அதாவது இப்போது ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்ரி மந்த் மாதம் 7,000 ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் பேமெண்ட்டை அவங்களுடைய வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கோ, எவ்வளோ ரீச் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. பட் மாதம் பலாயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பணமும் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இது நம்பர் 2. அட்வான்டேஜ் நம்பர் 3, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சேனலை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எப்படி பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த ஹெட்ஃபோன் இருந்தாலே போதும். உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ சேனலுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் போர்ட்ரேட்டில் தான் வீடியோஸ் எடுக்க போகிறீங்க. அதை மொபைலை வச்சே தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதுவும் இப்போ வர மொபைல்ஸ்லாம் கேமரா குவாலிட்டி தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது. அதே மாதிரியே இப்போ வர மொபைல்ஸில் ப்ராசஸர் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு 60 செகண்ட் வீடியோ நீங்கள் எடுத்து அதை எடிட் பண்ணுறதுக்கு பெருசாக அவங்க சிரமம்லாம் இருக்க போகிறதில்ல. அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஆப்ஸே நிறையா இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸை எடிட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி அப்லோடும் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் மொபைல் டேட்டா தான் செலவாகும். மொபைல் டேட்டாக்கும் வந்து எப்படி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண தான் போகிறீங்க உங்கள் மொபைலில். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே மொபைல் டேட்டாங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு டெய்லி உங்களுக்கு இருக்கும். டெய்லி 1 ஜிபியோ 1.5 2 ஜிபியோ ஏதோ ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மொபைல் டேட்டாவை வச்சு, அதாவது மொபைல் டேட்டாவும் கம்மியாக தான் நமக்கு செலவாகும். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறது வெறும் 60 செகண்ட் வீடியோ தான். ஸோ பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். ட்ரை பண்ணி பார்ப்போங்க, வந்தால் மழை போனால் அந்த கதை தான். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுலேருந்து பெருசாக ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு லாபம் தானே. எப்படி பார்த்தாலும் ஒரு செகண்டரி ரெவன்யூவாக தானே இது இருக்க போகுது. யாரும் வந்து யூடியூப் ஷார்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இடத்துல எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். இன்னொரு சைடு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணி அதில் யூடியூப்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருங்க. மேபி உங்களோட பேஷனாக கூட அது இருக்கலாம். அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. என்னைக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல
இடத்துலேருந்து சம்பாதிக்கிறத விட ரூபா அதிகமாக யூடியூப்லேருந்து சம்பாதிக்கிறீங்களோ அந்த செகண்ட் அந்த நொடி நீங்கள் தாராளமாக உங்களோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் யூடியூபராக வந்துட்டு நீங்கள் வந்துடலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேலையை விட்டுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ அட்வான்டேஜ் நம்பர் 3, நோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ். அடுத்தது 4வது அட்வான்டேஜ், நம்மளுடைய ஒர்க் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் யூடியூப்பில் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேக் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது அதோட ரா ஃபைல் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லென்த் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும், 3/4 மணி நேரம் இருக்கும். சில பேர் 2-2.5 மணி நேரத்துக்குலாம் வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை வந்துட்டு சுருக்கி எடிட் பண்ணி பல விஷயங்கள் அதில் ஆட் பண்ணி அந்த வீடியோ எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றி அதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ நம்ம சுருக்கி அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நேரம் செலவாகும். ஸோ ஒர்க் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மல் வீடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதை அப்லோட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் செலவாகும். அதே மாதிரியே கண்டிப்பாக இப்போ நீங்கள் விளாகராலாம் இருக்கீங்க அப்படின்னா மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிலாம் நம்ம ஹை குவாலிட்டி வீடியோஸை அப்லோட் பண்ண முடியாது. ஒரு வீடியோ 2 ஜிபிக்கு இருக்கும்போது அதை மொபைல் டேட்டா வச்சு நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது. பட் ஷார்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தேவையுமே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒர்க் டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட்ஸுனாலே 60 செகண்ட் தான். 60 செகண்டில் என்னத்தை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுங்க போதும். வேறு பெருசாக எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி 60 செகண்டுக்கு தான் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்றனால ஈஸியாக வந்துட்டு உங்களால் நிறைய விஷயத்தை வந்துட்டு மைண்டில் வச்சுக்க முடியும். 60 செகண்டுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ணிக்க முடியும், ஸ்கிரிப்ட் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையுமே வந்துட்டு சிறப்பாக தரமாக உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் அட்வான்டேஜ் நம்பர் 4. ஃபைனலி அட்வான்டேஜ் நம்பர் 5, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ராஜா. மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்கணும். அந்த மானிட்டைசேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியாவை பற்றிலாம் நிறையா வீடியோஸ், அதாவது பழைய எபிசோட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எபிசோட் 1லேருந்து இந்த எபிசோட் வரைக்கும் வரிசையாக, அதாவது எல்லா வீடியோஸுமே எபிசோட் 1ங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோ, அப்படியே ஆர்டர் வைஸ் நான் எல்லா வீடியோஸையும் வந்துட்டு ஒவ்வொரு எபிசோடாக போட்டுட்ருக்கேன். ஸோ யூடியூப்பை பற்றி A to Z ப்ரொசீஜராக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும், ஒரு யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கும் நல்லது, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஸோ அட்வான்டேஜ் நம்பர் 5, யூடியூப் சேனலுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு, அதாவது மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு 2 க்ரைட்டீரியா அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொன்று 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம். இதில் இந்த 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை சத்தியமாக ஷார்ட்ஸ் வீடியோஸை வச்சு நம்மளால் கெயின் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸோட வாட்ச் டைத்தை வந்துட்டு யூடியூப் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியாவாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்ப ஈஸியாக அடித்து தூக்கிடலாம் நம்ம. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. அதாவது ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஷார்ட் டைம் பீரியட்லேயே உங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவை இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலிமா ரொம்ப அழகாக ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸை உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக நீங்கள் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் தான் அந்த செகண்ட் க்ரைட்டீரியா 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க மச்சீஸ். ஸோ இந்த 5 விஷயத்துக்காகவே தாராளமாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸும் தனியாக சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அதே சேனல்லே ஷார்ட்ஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணுங்கள். இப்போவே வந்துட்டு நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. See you next video மச்சி. Until then, bye from Baba. Bye.